ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டரி மேஜிக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவலுக்கு வந்து கால்ஃபர் வந்திருக்கு. அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய வேகன்சிஸ், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸ் வந்திருக்கு. அரவுண்ட் 1910 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 13 ஜூன் வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஜூலை 12. கரெக்ஷன் விண்டோ வந்து ஜூலை 16லேருந்து ஜூலை 18 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எப்போனா ஆகஸ்ட் 31 ஜெனரல் ஆப்டிடியூட் வந்து அங்கே இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேப்பர் 2 அக்ரிகல்ச்சர், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, ஹார்ட்டிகல்ச்சர், அவங்களுக்குலாம் எப்போ எக்ஸாம் இருக்குன்னா செப்டம்பர் 7, செப்டம்பர் 11 to 15 இருக்கலாம். ஓகேங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ரப்பர் அண்ட் பாலிமர் டெக்னாலஜி, டீசல் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி ஜேடிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேகன்சிஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் இருக்குன்னா செப்டம்பர் 7 இல்லைனா வந்து செப்டம்பர் 11லேருந்து 15 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இங்கே இது எப்போ எங்கே அப்ளை பண்ணணும்னா டிஎன்பிசி மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? யாராவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூவாக இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா 3 days ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா ஜூலை 16லேருந்து ஜூலை 18 வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்லி அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஜெக்டோட பேப்பர் வந்து கரெக்டாக ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போடணும். ஓகேங்களா? பேண்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து பேன் ஆகிருக்கும் எக்ஸாம் புக்கில்னா உங்களுக்கு டேட்டா புக்கு, இல்லைனா கால்குலேட்டர்ஸு, ரஃப் ஷீட்டு, அந்த மாதிரி ரூலரு அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வந்து டீபார் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேண்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகாமல் இருங்க. ஸ்மார்ட் வாட்ச் கூட நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? வாட்ச் கூட நீங்கள் கட்ட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு இங்கே பாருங்கள், கிளியராக சொல்லிட்டாங்க. ஆல் த ரெக்ரூட்மெண்ட் பை த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் பியூர்லி மெரிட் பேஸ்ட். ஓகேங்களா? இது வந்து பியூர்லி மெரிட் பேஸ்ட் தான் வந்து இந்த நடக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். அதே மாதிரி என்ன லெவலில் இருக்குது, லெவல் 20 லெவல் 15 இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? கெமிஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. இது வந்து லெவல் 20 ஜாப். இது ஒரு நல்ல வேகன்சி. அதே மாதிரி நல்ல லெவல் 20ன்றது ஒரு ஆஃபீஸர் ரேங்க். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மைன் சர்வேரில் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிட்டடில் இருக்குது 2 வேகன்சி. அது லெவல் 15 இபிஎஃப் அதுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் வந்து தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட், அதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அங்கே 6 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி. இதெல்லாம் வந்து லெவல் 11 ஜாப். நெக்ஸ்ட்டு ஜேடிஓ, நிறைய பேர் ஜேடிஓ போன டைமும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் நிறைய வேகன்சிஸும் இருக்குது. ஓகேங்களா? எந்தெந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடலூரில் இருக்கவங்களுக்கு கடலூர்லேயே வேலை வேணும்னா ஜேடிஓ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் வந்து கடலூரில் 2 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் வந்து 5 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டத்திலலாம் வந்து 4 வேகன்சி இருக்குது. சிவகங்கை மாவட்டத்திலலாம் வந்து 4 வேகன்சி இருக்குது. ஓகே, இது வந்து என்னென்னா லெவல் 11 ஜாப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 41 ஸ்டார்னு சொல்லிட்டாங்க. மேபி இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். 41லேருந்து இன்க்ரீஸ் ஆகலாம். லேட்டர் அமெண்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கில் வந்து 2 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னென்னா லெவல் 11 ஜாப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டிங் கார்பரேஷன் லிமிட்டடில் 1 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் ரப்பர் டெக்னாலஜிலாம் சில பேர் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இங்கே வந்து அரசு ரப்பர் கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் வந்து அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர் அதுலேயும் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் வேக்கன்சிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, அதில் வந்து சர்வைவர் பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து இந்த லேண்ட் சர்வைவர்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து 10 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஜேடிஓ, இதுதான் நிறைய வேக்கன்சிஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங். இது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஐடிஐ டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இருப்பாங்களா, அதுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் ரெக்டிஃபையர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் 2 வேக்கன்சி இருக்குது. அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெஷினிங் டெக்னீஷியன் அவங்களுக்கு பாருங்கள் 86 வேக்கன்சி. இந்த கம்ப்யூட்டர் படிச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்குங்களா, 86. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், இது 2 வேக்கன்சி இருக்குது. இன்ஜினியரிங் ட்ராயிங், ஓகேங்களா, இன்ஜினியரிங் ட்ராயிங்லாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் கண்டிப்பாக வந்து டிப்ளமோவில் படிச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து 46 வேக்கன்சி இருக்குது. அது வந்து லெவல் 11. இதெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ். அதே மாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி சில பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் வேக்கன்சிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரீஷியன், அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சிஸ் இருக்குது, 10 வேக்கன்சிஸ் இருக்குலாம், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே பாருங்கள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபிட்டர் சொல்லுவாங்களே, அவங்க வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, 29 வேக்கன்சி இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 84 வேக்கன்சிஸ். இதெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ். நிறைய பேர் ரோபோட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அவங்களாம் இதுக்கு வந்து எழுதலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி எது டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவி வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 63 வேக்கன்சிஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 49 வேக்கன்சி. இதில் ஸ்டாரில் வந்து இந்த வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள், அசிஸ்டன்ட் ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 50 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் டாலர் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அதெல்லாம் வந்து எந்த பர்டிகுலர் கேஸ்ட்டோ அவங்களுக்கு மட்டும் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ், அந்த எந்த பர்டிகுலர் கேஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. சிலதெல்லாம் அந்த அட்டுன்னு போட்டிருக்காங்களா, அட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கேஸ்ட், அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இப்போ ஏஇ எடுத்தாங்க இல்லையா, இப்போ ஏஇ கூட ரீசெண்டாக 391 வேக்கன்சி போட்டிருக்காங்க. அது கூட அவங்களுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அவங்க யாருன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜேஇ ஆவீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 656 வேக்கன்சி. இந்த 656 வேக்கன்சி வந்து இன்க்ளூடிங் த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கேஸ்ட் அண்ட் ஒன்லி ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் ஃபார் ரெஸ்பெக்டிவ் கேஸ்ட் கிடையாது. ஓகேங்களா. அதை நல்லா பார்த்து, அதே மாதிரி இது லெவல் 5 ஜாபு. அவங்களோட கிரேட் பேலாம் வந்து 21,100லேருந்து 67,100 வரைக்கும். ஓகேங்களா. இந்த கிரேட் பேலாம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ ஏஜ் லிமிட் இருக்குது. ஓகேங்களா. எந்தெந்த வேக்கன்சிஸுக்கு ஏஜ் லிமிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அவங்களுக்குலாம் வந்து 32 வயசு. ஓகேங்களா. அதுவே கெமிஸ்ட் வந்து 47 ஏஜ் வந்துக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் ஜெனரல் கேட்டகரிக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொருன்னு பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 32 வயசு கீழே இருக்கணும். யாருன்னா வந்து ஜெனரல் கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து அதுவே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 42. அதே மாதிரி டிஸ்பைட் விடோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் அவங்களுக்கு வந்து 50+ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஆனால் இதுக்கு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. எதுக்குன்னா ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், ஏசி மெக்கானிக் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிசி, அது எதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 35. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா.
ஒன்லி வந்து ஜென்ரல் கேட்டகரியாக மட்டும் இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. மற்றபடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் ஃபார் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம். ஸோ இது நல்ல விஷயம் ஓகேங்களா. பிகாஸ் வந்து ஏஜ் லிமிட் இருந்தால் வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் எழுதணுமான ஒரு தயக்கம் இருக்கலாம். இப்போ நோ ஏஜ் லிமிட்னால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேகன்சி வேறு 686 வேகன்சிஸ் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸருக்கெலாம் வந்து நோ ஏஜ் லிமிட் ஓகேங்களா. சரி, டன். நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னா எஸ்எஸ்எல்சி டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ வச்சுருப்பீங்களா, பர்த் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. அதே மாதிரி கெமிஸ்டாக இருந்தால் வந்து கண்டிப்பாக நீங்கள் எம்எஸ்சி டிகிரி, பிஎஸ்சி டிகிரி கெமிஸ்ட்ரியில் வச்சுருக்கணும். இல்லை அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரிஸ் வச்சுருக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் பியூர் ஆர் அப்ளைட் கெமிஸ்ட்ரியில் வந்து நாட் லெஸ் தேன் 2 years இருக்கணும் ஓகேங்களா. இதுவும் இருக்கணும் ஓகேங்களா. இது 2 இருந்தால் தான் நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் லெஸ் தேன் 2 years. அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த எல்லாம் வச்சுக்கோங்க. பே ஸ்லிப் எல்லாமே கேட்பாங்க. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, டன். அப்புறம் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து மைனிங்கில் இருக்கணும், இல்லைனா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கூட இருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. மைனிங்கில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு சர்டிஃபிகேட்டும் வேணும் ஓகேங்களா. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ்க்கு வந்து டிகிரி இல்லைனா டிப்ளமோ இன் மைனிங் இருக்கலாம். அதே மாதிரி 2nd class மைன்ஸ் மேனேஜர் சர்டிஃபிகேட் வந்து காம்பிடென்சிக்காக வச்சுக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் ஓகேங்களா. ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்ட் 33662 அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஓகேங்களா. அதுலேருந்து வந்து கண்டிப்பாக டிப்ளமோ நீங்கள் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். சேலம் ஆர் வாரணாசி ஆர் ஃப்ரம் அதர் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ இன் டெக்னிக்கல் மேனுஃபேக்சர் அப்டைன் ஃப்ரம் மெட்ராஸ் ஆர் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு அதுலேருந்து நீங்கள் வாங்கியிருக்கலாம். இதுலனா அது இருக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பெக்டிவ் டிகிரிஸ் வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் சில பேர் வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். எதுக்குன்னா இங்கே பாருங்கள், டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் அவங்க வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். சில பேர் வந்து பிஇ டிகிரி பண்ணவங்களும் அப்ளை பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் கேட்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்ஜினியரிங் ட்ராயிங் ஓகேங்களா. இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து அதே மாதிரி டிகிரி இன்ஜினியரிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரீஷியன் அவங்களும் வந்து டிகிரி இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஸோ பிஇ டிகிரி இருக்கவங்களும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி ஃபிட்டர் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபிட்டர் அவங்களும் டிகிரி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இல்லைனா ப்ரொடக்ஷன் அதெல்லாம் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஆர் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இன் ஃபிட்டர் அது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில பேர் அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தாலும் அவங்க இதுக்கு எலிஜிபிள். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா. அதுக்கு வந்து டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சில டைம் நினைப்பீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் எலிஜிபிலிட்டா. இங்கே பாருங்கள், கிளியராக பாருங்கள். டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் டெக்னாலஜி, ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் எனி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நேஷ்னல் ட்ரேட் சென்டர் ஆர் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங் இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இன்பிளான்ட் லாஜிக்ஸ் அசிஸ்டன்ட், அவங்களும் டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் வந்து பிஇ அப்ளை பண்ணலானோ அவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மோஸ்ட்லி பிஇக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பொசஸ் 2 years டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா, என்னென்ன இன்ஸ்டியூஷன்றது பாருங்கள். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அது பாருங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இருந்தால் அவங்களாம் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நிறைய எலிஜிபிள் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2 years டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் அவார்டட் பை தி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அவங்களும் எலிஜிபிள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்லேருந்தும் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, அதுவும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில், அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் எலிஜிபிள், டிஇ எலிஜிபிள் கிடையாது. 3549 தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட் அப்ரூவ்ட் பை ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இருக்காங்களே, அவங்களும் டிப்ளமோ முடிச்சிருந்தா மட்டும் எலிஜிபிள். இது பாருங்கள், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட் அப்ரூவ்ட் பை ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னா வந்து நீங்கள் டிப்ளமோ மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். அதுவே ஜேடிஓ ஆஃபீஸர்ஸ், தட் மீன் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், அவங்க பிஇ அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூனியர் ட்ரேட்மேன். ஓகேங்களா, அவங்களாம் வந்து ஐடிஐ படிச்சுதான் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், இங்கே பாருங்கள், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, நாட் பிஇ பீப்புள். ஓகே, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, ஐடிஐ, நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட், டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி, இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி, ப்ரொஃபஷனல் டிப்ளமோ, கன்சாலிடேட் மார்க் ஷீட், இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இதுக்கு அப்ளை பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் கிளைமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் போஸ்ட் கெமிஸ்ட் போஸ்ட்டுக்கும் ஹோட்டல் சூப்பர்டென்ட் இருக்காங்களே அந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அனெக்ஷர் 5ல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நோட்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஸ்பெக்டிவ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கி இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்கலாம் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களை அதுக்கு எலிஜிபிளாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைட்டு பாருங்கள், மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள், எலக்ட்ரீஷியன், வெல்டர், ஃபிட்டர், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹைட்டு இதெல்லாம் இருக்குது, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் 152 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் வந்து 45 kg இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு. சில டிசபிலிட்டிஸ் இருந்தால் சில பேர் இந்த கெமிஸ்ட்டுக்கு, மைன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் இல்லை. அதெல்லாம் பார்த்து டிசேபிலிட்டி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ரேங்கிங் ப்ரொசீஜர் மூலமாக தான் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகே, மெரிட் லிஸ்ட் தான். சரி, இப்போ எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா, பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பி வந்து
ஜென்ரல் ஸ்டடீஸ். பார்ட் சி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. பார்ட் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேங்களா, ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்ன சிலபஸ்ன்றது பார்த்துருங்கன்னா, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 452 நீங்கள் சப்ஜெக்ட் கோட் போட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே வந்து சிலபஸ் அட்டாச் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா, இது வந்து முக்கியமாக வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸ் யாருக்கு இருக்குன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு அரவுண்ட் 686 வேகன்சிஸ். டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் வந்து இது இருக்குது, இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், மினிமம் வந்து நீங்கள் 40% வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து 60 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் உள்ளே அலௌடு. ஓகேங்களா, உள்ள 60 மார்க்ஸ்க்கு கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அலௌட் கிடையாது. கரெக்டான நோட்டிஃபிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கேண்டிடேட் வந்து ஒரு கேண்டிடேட் நேம் வந்து கண்டிப்பாக இன் ஃபுல் அண்ட் பிளாக் லெட்டர்ஸ்லாம் இருக்கணும். அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் அவங்களாம் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், ரீசன்ட் எப்போ எடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், தருமபுரி அந்த மாதிரி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணோடனே அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணணும்னா அது வந்து 100 rupees ஃபீ. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மோடு பே பண்ணிக்கலாம். இஃப் எனி ரிசீவ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட்டு இல்லைனா வந்து போஸ்டல் ஆர்டர் வில் நாட் அக்செப்டட்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஓகே, கரெக்ஷன் வீடியோவை பார்த்து கரெக்டாக அந்த கரெக்ஷன் வீடியோ எடிட் பண்ணிங்க. இன் கேஸ் எடிட் பண்ணணுன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. ஓகேங்களா, ஒரு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வேலை முன்னாடியே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும். கீழே லாஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன அனெக்ஷர்ஸ் வந்து எது யூஸ் பண்ணும், சர்டிஃபிகேட் ஃபார் டிசேபிலிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபார் டிசேபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைங்களா, ஒவ்வொரு டிசேபிலிட்டிக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக அந்த அத்தாரிட்டி கிட்டேருந்து எந்த அத்தாரிட்டிலேருந்து வாங்கணுமோ அது அத்தாரிட்டின்னு கரெக்டாக வாங்கி நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து எல்கேஜிலேருந்து கடைசி வரைக்கும் தமிழ் மீடியத்தில் இருப்பாங்க. அவங்களாம் பிஎஸ்டிஎம்மில் வருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி அருந்ததியராக இருந்தால் அதுக்கு தனியாக நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் பாருங்கள், எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, எஸ்டி வந்து 1%. இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேக்வேர்ட் காஸ்ட்டாக இருந்தால் அவங்களும் நீங்கள் ப்ரெசண்ட்டாக என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பிசியாக இருந்தால் 26.5% உங்களுக்கு ரிசர்வேஷன், பிசிஎம்மாக இருந்தால் 3.5%, எம்பிசியாக இருந்தால் 20% ரிசர்வேஷன். ஓகேங்களா, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ரெஸ்பெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உமனுக்கு வந்து 30% வந்து அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிலபஸ். தமிழுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இலக்கணம் வந்து 25 கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு எழுதும் திறன் 15 கேள்விகள், அந்த மாதிரி எத்தனை கேள்விகள் பார்த்துன்னு சொல்லிட்டு
கலைச்சொற்கள் 10 கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து படிங்க. ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 கொஷின்ஸ் அதை பார்த்துக்குங்க. அதுமாதிரி ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். HCF, LCM இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பசில்ஸு இதெல்லாம் வரும். அதேமாதிரி ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமோ இதில் கண்டிப்பாக அட்டாச் ஆகிருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஸ்பெக்டிவ் பர்சன்கிட்ட இல்லை கம்பெனிக்கிட்ட சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு இதை அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள வேலிடிட்டியாக எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஃபேக்ட்ரி ஆக்ட் எக்ஸ்பெல்லாம் படி அந்த கம்பெனி வந்து இருக்கா அப்படின்றதும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்